அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ராஜபாளையத்திலிருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போகிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கும் நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான சில கேஸ் ஸ்டடீஸ் மட்டும் உங்களுக்கு மேற்கோள் காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். அதோடு மலர் மருந்துகளில் அதற்கான தக்க தீர்வுகள் மூலமாகவும் சரி பண்ணவும் முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒரு ஆழமான புரிதல் மலர் மருத்துவம் சார்ந்தும் நம்மளோட மனதில் ஏற்படக்கூடிய எண்ண ஓட்டங்கள், அதனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட வந்த ஒரு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு உடம்புல நிறைய இடத்துல ஒரு மாதிரி குழிப்புண் மாதிரி இருக்குது. ரொம்ப அதாவது ஒரு ஆசிட் பட்டால் எப்படி அவங்களுக்கு ரொம்ப ஆழமாக அந்த இடத்துல அரித்து காணாமல் போகுமோ, அந்த நம்மளோட அந்த சதைகளே காணாமல் போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குழிப்புண் ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்குது. இதுக்கு அவர் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்ருக்குறாங்க. பட் அவர் நம்மக்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்க்குறேன், எனக்கு நான் டயபெட்டிக் கிடையாது, எனக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் இந்த புண்ணு எனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த புண்ணோடைய வீரியம் பார்த்திங்கன்னா ஒரு குழியாக ஆழமாக இருக்குது. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் பண்ணி பார்க்கும் பொழுது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக மனதோட அடி ஆழத்தில் யார்ட்டையுமே வெளியே ஷேரே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை உள்ளே அவருக்கு வெடிச்சிட்டே இருக்குது. அதை வெளியில் காட்டவும் முடியல, சொல்லவும் முடியல. ஸோ அந்த மாதிரி உள்ளே நிறைய பிரச்சனைகள் வச்சிட்ருக்கிறாரு. ஆனால் ரொம்ப ஆழத்தில் வச்சுருக்கிறாரு. அது இயல்பு வாழ்க்கையில் இவருக்கு இவ்வளோ பிரச்சனைகளா அப்படிங்கிறத எங்கேயுமே அவர் வெளியிடலை. ஸோ அப்போ அதனோட வெளிப்பாடு நம்மளோட உடல்லையும் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த புண்கள், ஸோ எப்போ இந்த மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவருக்கு லேசாகி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணக்கூடியதுன்னு அவர் என்றைக்கு நம்ப தொடங்குறாரோ, என்றைக்கு அதை ஓவர் கம் பண்ணுறாரோ அன்றைக்கி இந்த புண்களும் மறைந்தது. ஸோ இது படிப்படியாக அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த கேஸ் நமக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு 1.5 years ஆச்சு. ஆனால் கம்ப்ளீட்டாக அந்த குழிப்புண் முழுவதும் சரியாகி அது நார்மல் ஆச்சு. அவரோட மனதிலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இலகுவாக அவர் வெளியே எடுத்து போட 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 இந்த இதில் நம்ம வெளியில் எதுவுமே அவங்களுக்கு அப்ளை பண்ணலை. ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் காஞ்சது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர் வழியிறது நின்றுச்சு. அப்படியே நார்மல் நம்ம எதுவுமே அந்த புண்ணுக்குன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டே பண்ணலை. அவரை மைண்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான் நம்ம பண்ணோம். ஸோ எதுக்காக இந்த கேஸ் ஸ்டடி நான் எடுத்தேன் அப்படின்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்களுக்கும் மனசுக்கும் பெருசாக என்ன தொடர்பு இருந்துற போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, இல்லை அப்படி நம்ம நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இந்த கேஸ் ஸ்டடி. ஸோ மனசு தான் நம்ம உடம்புல தோன்றக்கூடிய எல்லா அறிகுறிகளுக்கும் ஒரு காரணம். வெளியில் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை அது ப்ரொஜெக்ட் பண்ணுது, இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. இது மாதிரி நிறைய கேசஸ் நம்ம சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு கேஸ் பார்த்திங்கன்னா, அல்சர் கம்ப்ளைண்ட்டால் ரொம்ப வருஷம் எனக்கு குடற்புண் தொந்தரவு இருக்குது, என்னால் காரமாக கொஞ்சம் கூட சாப்பிட முடியாது, எனக்கு இந்த ஃபுட் அலர்ஜிக் ஆகும், அந்த ஃபுட் அலர்ஜிக் ஆகும், லிஸ்ட்டே வச்சுருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிடிச்ச உணவை சாப்பிட முடியலங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. அட் த சேம் டைம் அது ஏதாவது ஒரு விஷயத்தை விரும்பி சாப்பிட்டாலும் உடலும் ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்போது இது எப்படி இருக்குது அப்படின்னா, தன்னை எப்பயுமே சுற்றி இருக்கிறவங்களும் சரி தானும் சரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் நம்ம எப்பயுமே இருக்கணும். நம்ம கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியே வர வச்சிடக்கூடாது. என்னை சுற்றி உள்ளவங்களாகட்டும் இல்லை நானே ஆகட்டும், எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் என்னோடய கம்ஃபர்ட்லேருந்து விலகி போயிடக்கூடாதுன்னு மனப்போக்கு உள்ள ஒரு பர்சன் அவங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எந்தெந்த இடத்துலலாம் அவரோட கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு அவர் மிங்கிள் ஆக வேண்டிய சூழல் வருதோ அந்த இடத்துலலாம் இவரோட பிரச்சனையும் அக்ரஸ் ஆச்சு. ஸோ இப்படி தான் நம்ம மலர் மருந்துகளில் அவங்களோட இயல்பு வாழ்க்கையும் அவங்களோட எண்ண ஓட்டங்களையும் காரிலேட் பண்ணி தான் அவங்களுக்கான மலர் மருந்துகளை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மலர் மருத்துவம் பயில்பவராக இருந்தாலும் சரி, இல்லை மலர் மருந்துகளை விரும்பி கற்றுக்கிட்டு பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளோட பிரச்சனையை ஜஸ்ட்டு ஒரு பேசிக்காக இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத மட்டும் ஆராயாமல் அவரோட வாழ்க்கையில் அந்த பிரச்சனை எங்கிருந்து தோன்றி இருக்கும், அவருடைய நடைமுறை வாழ்வியலுக்கும் இப்போ ஏற்பட்ட பிரச்சனைக்கும் என்ன தொடர்புகள் இருக்குங்கிறத
நமக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கான மலர் மருந்தை வந்து 100% நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தாலே போதுமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் இதை போன்ற ஒரு உபயோகமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.